டாட் காயினுடைய இன்னைக்கு ரேட்டு 7.88. தவறுதலாக 70-80 பதிவாயிடுச்சு. அதனால் டாகி காயின் 7.8. ஓகேவா? அதற்காக மன்னிக்கவும் அன்பு நண்பர்களே. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். பார்த்து ஏன் காயின் தராங்க. ஒரு காயின் 70 ரூபா வச்சா கூட 7×5 ஓகேவா? அந்த மாதிரி கிடைக்குது. அது மாதிரி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ தெளிவான வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்னு ஒரு ஆப், ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்னு ஒரு வாலெட்டை தயாரிக்கணும். அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் ட்ரஸ்ட் வாலெட் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டு உருவாக்கலாம். அந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் உருவாக்கும் போது உங்களுக்கு ஒரு 12 வார்த்தை தருவாங்க. அந்த 12 வார்த்தையை எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா காயின்ஸுக்கும் பயன்படுத்தலாம். சப்போஸ் செல்ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, செல்ஃபோன் போயிடுச்சு அப்படின்னா இந்த 12 வார்த்தையை வச்சு திருப்பி அந்த ட்ரஸ்ட் வாலெட்டை உருவாக்கிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பு தான் ட்ரஸ்ட் வாலெட். அதன் மூலியமாக இப்போ காயின்ஸை ஏற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய டெலகிராம் சேனல் தமிழ் பாண்டியன் 8345 யூடியூப் சேனலுக்கு டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணால் தான் உங்களுக்கு நான் நிறைய ஆப் பற்றி போட்டிருக்கேன். அந்த ஆப்பில் உங்களுக்கு என்ன ஆப் பிடிக்குதோ அதை பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், டாக் பூஸ்ட் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. 139394 139394ங்கிறது ரெஃபர். இந்த ரெஃபரை நீங்கள் போட உங்களுக்கு காயின் சேரும். நீங்கள் அடுத்தவங்களை இன்ட்ரடக்ஷன் பண்ணிங்கன்னா, அடுத்தவங்களுக்கு உங்களுடைய ரெஃபர் கோடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புனா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது 5 காயின்ஸ் கிடைக்கும். டாக் காயின் ஒரு காயினுடைய விலை 70 ரூபா 75 ரூபா, அந்த 80 ரூபாக்குள்ளே இருக்கும். அந்த ரேஞ்சில் உள்ளது 5 காயின்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அது மாதிரி ஈஸியாக உடனே எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் டாக் காயின். இந்த டாக் காயின் ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கும். இந்த ரிசீவ் அப்படின்னு நீங்கள் அமுக்குனா அதில் ஒரு அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது என்னென்னு கேட்டிங்கன்னா டாக் அட்ரஸை போடுற இடம். டாக் அட்ரஸை போட்டுட்டு நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டு செய்கிறீங்களோ அதே பாஸ்வேர்டு போட்டு டாக் காயின்ஸ், இங்கே பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் அட்ரஸ். இந்த அட்ரஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இமெயில் கேட்பான். அந்த இமெயிலை போட்டிங்கன்னா ஒரு 50 டாக் கிடச்சிரும். ஓகேவா? இதை பாருங்கள், இதான் டாக் அட்ரஸை ஃபஸ்ட்டு போடணும். பாஸ்வேர்டு உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டு போடணும். போட்டுட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு போட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் ஆயிரும். லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? டேஷ்போர்டு எல்லாம் வருது. அதுக்கப்புறம் ஒரு டாகு ரிவார்டு கிடைக்கிது. அதுக்கப்புறம் டோட்டல் வின் பை இன்வைட் பண்ணும்போது 0.2 டாக் கிடைக்குது. 0.2 டாக். அப்போ 5 பேரை சேர்த்திங்கன்னா ஒரு டாக் காயின்ஸ் கிடைச்சிரும். அது மாதிரி எவ்வளோ பேரை சேர்க்குறீங்களோ அவ்வளோ காயின்ஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு மினிமம் 5 டாக் வந்த உடனே நீங்கள் ரெஃபரல் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இமெயிலுக்கு 0.5 காயின்ஸ் தராங்க. பார்த்தீங்களா? டாக் காயின் இமெயில் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிது. ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய அருமையான ஆப்பு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேலன்ஸ் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்த உடனே ரெவடி பண்ணிக்கலாம். அது ட்ரஸ்ட் வாலெட்டில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆப்புக்குள்ளே எப்படி போகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த ஆப்பு. நான் ஏற்கனவே சைன்அப் பண்ணிட்டேன். டெலகிராம் சேனலுக்கு நீங்கள் அவங்களுடைய டெலகிராம் சேனல் போனீங்கன்னா அங்கே நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அதில் நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெலகிராம் சேனலுக்கும் நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஈஸியாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் மை டேஷ்போர்டு அப்படின்னு போகும்போது இங்கே பாருங்கள் டேஷ்போர்டு வந்துருச்சு. இதில் இப்போ மைனிங் ஆகுது பாருங்கள். 671 டாக் அப்படின்னு வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா? இது மைனிங் ஆகிட்டே இருக்குது. மைனிங் ஆக இங்கே 0.51 அப்படின்னு வருது பாருங்கள். இது கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கலெக்ட் ஏர்னிங் பார்த்தீங்களா? 675 ஆயிடுச்சு பாருங்கள்.
இந்த கலெக்ட் ஏன் பண்ண உங்களுக்கு அந்த காயின்ஸ் ஏறிடும், ரிசீவ் ஆயிரும். ஓகேவா? மேரி கிறிஸ்மஸ் யூ ரிசீவ் டாக் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு வருது. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் பேசலை, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் சொல்லலை. ஓகேவா? இங்கே பாருங்கள், அடுத்தது வித்ட்ரால். இந்த வித்ட்ராலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும் போது இங்கே பார்த்தீங்களா, எனக்கு இப்போ மைனிங் ஆகிட்டுருக்கு. வித்ட்ரா ப்ளீஸ் வந்து 50 எடுத்துப்பாங்க, 5 டாக் காயின் தராங்க, 50 டாக் காயின்ஸ் போயிடும். வித்ட்ரால் மினிமம் 5 டாக்கு. ஓகேவா? வித்ட்ரால் ஃபீஸ் வந்து 0.50 தான், 50 டாக் கிடையாது, 0.50 டாக். ஓகேவா? கம்மியாக எடுக்கிறாங்க. அது போனவுடனே உங்களுக்கு மேற்கொண்டு பணம் 4.50 கிடச்சிரும். ஓகேவா? அவ்வளோதாங்க, ஈஸியாக பண்ணலாம். அருமையான ஆப்பு, நல்லா பண்ணலாம். டெலகிராம் சேனல் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கிங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க, என்னுடைய டேஷ்போர்டு வந்துருச்சு. இப்போ நம்ம 974 போட்டோமா, இப்போ பாருங்கள், சாரி 694 இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஓடிக்கிட்டே இருக்கும் போது தான் உங்களுக்கு மைனிங் ஆகுது. அவ்வளோதான். இது இன்றைக்கி போட்டதா, நாளைக்கு எனக்கு வந்து ஏறிடும். நாளைக்கு என்னுடைய டெலகிராம் சேனலில் எவ்வளோ காயின்ஸ் வந்திருக்குங்கிறத நான் போட்டு விட்றேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓப்பன் பண்ணும்போது வணக்கம் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணும்போது டாக் காயின்ஸ் இப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே டிஓ அப்படின்னு போட்டு டாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரிசீவ் அப்படின்னு வரும். இந்த ரிசீவ் ஆனதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த டாக் காயின்ஸ் வந்து ரிசீவ் ஆனதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டாக் காயின்ஸ் வந்து இதாயிரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டாக் காயின்ஸ் வந்துடும். அவ்வளோதான். இந்த மேனேஜ் கிரிப்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு டிஓ டாக் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சிடும், அட்டகாசமாக முடிஞ்சிடும். ஓகேவா? அவ்வளோதான்.